அநேகர் ஒரு சிலர்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் போன வாரத்தில் 3 அடக்காரணைக்கு போயிட்டாங்க. 3 பேருமே யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர்ஸ். அதனால் அநேக ஊழியக்காரங்க விசுவாசிகள் தான் மறித்து போகிறாங்க. அதனால் நம்ம வந்து பெரிய நீதிமான் கிடையாது. ஆண்டவர் நமக்கு நல்ல நாட்களை வச்சுருக்கிறாரு, கிருபை வச்சுருக்கிறாரு. அதனால் நம்ம காக்கப்பட்டிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் வருகிறது நீதி வந்து எல்லாரும் மேலே இருக்குது. அதனால் தேவ நீதி நம்மேல் வராதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக இன்றைக்கு கிருபை நாட்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அல்லேலூயா. இப்போது கூட பாஸ்டர் மொய்சன் பாஸ்டருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு கேத்தரின் சகோதரி கர்த்தர் சுகமாக்கி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் பலவீனமாக இருந்தார்கள், இப்பொழுது சுகத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம மேக்ஸ் பிரதருடைய அண்ணன் பிரகாஷ் அண்ணன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அவருக்கும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். ஆகவே அதுபோல் அநேகர் இன்றைக்கி இருக்கிறாங்க. நம்மவர்களுக்காக நம் கைகளை உயர்த்தி பாஸ்டர் மொய்சன் பாஸ்டருக்காக, பிரகாஷ் அண்ணனுக்காக சோதரம் கர்த்தர் அவரை சுகமாக்கும்படியாக, ஆண்டுடைய சுகம் பரிபூர்ண சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக, ஆண்டவர் படுக்கையை மாற்றும்படியாக வேதம் சொல்வது ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவரே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க தேவன் கிருபை பாராட்ட முடியாத சொல்லுங்கள். நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு திருவது ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அன்பில் இருந்திருக்காது. ஏதாவது லேட்டாக இருந்ததுனால நம்ம சீக்கிரமாக 8 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிடணும். ஆகவே நம்ம அன்பில் கொண்டு வைக்கிறோம். அடுத்த மாதத்தில் இருக்கும். அவன் விசுவாசிங்கள். இந்த லாக்டவுனு ஆண்டவர் நிறுத்தும். நிறுத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் படைப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆராதனை இருக்கும். ஒருவேளை மாற்றப்பட்டால் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தொடர்ந்து ஜெபிங்கள். நாளிலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆண்டவரே சபைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நாம் எல்லோரும் இன்றைக்கு படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே பயப்படாதீர்கள். அல்லேலூயா. எந்த நாட்களில்? இந்த நாட்களில். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி, மே 1. ஆமென். இந்த மே 1 5வது மாதத்தில் 2021 கர்த்தர் நன்மையானதை திரும்ப செய்யும்படி நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் நன்மையை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்யும்படி திரும்ப நினைக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளே 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ராமன் சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆமென். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக, இன்றைக்கு இருக்குதான மக்களை குணமாக்கும்படியாக ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்வது பயப்படாதீங்கள். ஆமென். இன்றைக்கு தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த கொரோனாவை குறித்து, இந்த வைரஸை குறித்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒருத்தரும் இல்லை, மந்திரி இருந்தாலும் இல்லை, சாதாரண ஏழையாக இருந்தாலும் விடலை. எல்லாரும், ஏழைகளையும் பாதிக்கிறது, பணக்காரர்களையும் பாதிக்கிறது. எல்லாருக்கும் இது ஒரு முடிவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் பயப்படுறாங்க. நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, பணத்தை வச்சு கூட காப்பாற்ற முடியல. லட்சமாக கொண்டு இருக்காங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியல. ஆகவே மக்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, யோபேலின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். யோபேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேசமே என்ன பண்ணுற? பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாத ஆண்டவர் சொன்னார். ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? கூடினார்கள், ஒருமனப்பட்டார்கள், உபவாசம் பண்ணார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப அளிப்பே. ஆசிங்க யோவேல் 2:25 பாருங்க. நான் உங்களுக்கு அனுப்பினேன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ராமன் சொல்லுமா? திரும்ப கத்த கொடுக்க போறார். ஆமென். ஏன்னா திரும்ப நினைச்சு நன்மை செய்யும்படி கத்த திரும்ப நினைச்சிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் திரும்பி நன்மை செய்ய போறார். அல்லேலூயா. ஆகவே பட்சித்த வருஷங்களின் பலனை கத்த திரும்ப கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்களா பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இந்த கொரோனாவால் ஒரு வருஷமா எவ்வளவு நகைகளை வச்சிருப்போம், பொருட்களை வச்சிருப்போம், பாதிக்கப்பட்டிருப்போம், பலவிதமான கடன் தொல்லையில் இருந்திருப்போம், நிறைய கடன் பட்டிருப்போம். இவ்வளோ ஆண்டவரே, இதனால மன வேதனை, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? நிறைய குடும்பங்களில் மன உளைச்சல் அதிகமாகித்தான் மரணமே வந்ததுன்னு சொல்கிறாங்க. மன உளைச்சல், அது பயத்தை குறித்து. அதனால் அந்த பயத்தினாலும் தவிப்பினாலும், ஐயோ நமக்கு வந்துடுமோ என்ற பயத்தினாலும், அது மாத்திரமல்ல பலவிதமான நெருக்கம். அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, பிள்ளைகள் படிப்புக்கு என்ன பண்ணுது. ஒரு பாஸ்டர் நேற்று ஜெபம் பண்ணுறாரு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா அப்படின்றார். ஃபீஸ் கட்ட முடியல என்ற ஒரு மன உளைச்சல் பாருங்க. ஃபீஸ் கட்ட முடியலன்ற ஒரு மன உளைச்சல். ஏன்னா வருமானம் இல்லை, வேலை, எந்த வேலையும் போக முடியல, வேலை செய்ய முடியல, வருமானத்துக்குரிய காரியம் ஒன்றும் நடக்கலை. மன உளைச்சல். இந்த மன உளைச்சல்னாலே அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் அதெல்லாம் மாற்ற போறேன், உனக்கு திரும்ப கொடுக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனத்துல, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் ஒரு நாள் பண்ணுவது வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, கர்த்தர் உங்களை வெட்கத்துக்கு விட மாட்டார். ஒரே வெட்கமாகுது பாஸ்டர், எவ்வளவு தான் நான் கடன் வாங்குறது, எவ்வளவு தான் மற்றவங்களை போய் கேட்கறது. ஒரு நபரை பார்த்தேன், அவர் சொன்னாரு,
எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டேன், இனி யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல. கடன் வாங்கிட்டு இப்போ யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், மனுஷனாக இருந்தால் நம்ம எப்படி பேசுவோம், இந்த பொம்பளை போயிருப்பா எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிருப்பான், இந்த ஆள் மாதிரி கும்பத்தாலும் கடன் கட்டினே இருக்கிறான். ஆனால் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். வேற சோர்ஸ் இல்லை, வேற வழி இல்லைங்க அவங்களுக்கு. வேற வழி இல்லாதனால எப்படியாவது குடும்பத்தை நடத்தணும். போன வருஷம் ஒரு சகோதரி மறைத்து போனாங்க. அவருடைய கணவரும் ஊழியம் செஞ்சிருக்காங்க என்னோட கூட சேர்ந்து. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, குடும்பத்தை எப்படி நடத்துதுன்னு தெரியல, வேலை இல்லை, மன உளைச்சல்னாலே மறைத்து போனாங்க. மன உளைச்சல்னால அந்த சகோதரி மறைத்து போனாங்க. நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் வந்துக்கிறாங்க, ஊழியத்துக்கெல்லாம் வந்துக்கிறாங்க அசோக் நகரில். போன வருஷம் அவங்க மறைத்து போனாங்க. மன உளைச்சல். கடன்காரங்க என்ன பதில் சொல்லுது, வீட்டுக்காரங்க எப்படி சம்பாதிச்சு போறது, ஏன்னா வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகளே, மன உளைச்சல்னாலே அநேக குடும்பங்கள் இன்றைக்கு மறைந்து போகிறது. எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுமா? கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நன்மை செய்யும் போது என்ன நடக்கும்? ஆமென். வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சகரியாவையும் எலிசபெத்தையும் பார்த்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. போதும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க எதை குறித்து வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க? மன உளைச்சலினால, மன வேதனையினால ஆண்டவரே என்று சொல்லி கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அண்ணாலை பார்த்து சொன்னாரு, அம்மா சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தாலே போதும், தேசத்தினுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நம்ம ஜபத்தில் எவ்வளோ வல்லம் இருக்குது மக்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியணும். ஆமென். நான் போன வாரம் நினச்சேன், நம்மெல்லாம் ஆராதனை முடிச்சுட்டு ரோட்டில் எல்லாரும் வரிசையாக நின்று வச்சுக்கலேன், கையை ஒய்த்து ஜெபம் பண்ணாலே இந்த கொரோனா நோயிலிருந்து ஆண்டு சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள்லாம் ஒருமனப்பட்டு வருவீங்கன்னா அப்படி ரோட்டில் நின்று ஒவ்வொருத்தரும் இடைவெளி விட்டு எல்லாம் என்ன பண்ணலாம், கை கோர்த்து ஜெபம் பண்ணால், சங்கிலி ஜெபம் பண்ணால் போதும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணால், கையை ஓய்த்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நீங்கள் நாடுகளிலே ரோட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமென். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று நம்முடைய ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆமென். அவர்கள் பாருங்க, வயதானவளா இருந்தாங்க, மலடியா இருந்தால், ஆனால் அவளுக்கு ஆண்டவர் ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கும் பேரும் வைத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். வேண்டுதலை கேட்கிறவர். ஆகவே கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதே, வயதாயிடுச்சே, பயப்படாத. இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்க, வயசானவங்க தான் தாக்குது, பயப்படாத, நீ வயசானவன் சொல்லாத. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாழ வயதை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 103 வயசு பாட்டிக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? படிச்சீங்களா பேப்பரு? 103 வயது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால வயசாயிடுச்சதுக்கு, ஐயோ இந்த வியாதியை விடாது, இந்த வியாதியை தாக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒண்ணுமே தாக்காது.
அல்லேலூயா. பயப்படாது. முதல்ல பயத்தை எடுத்து போடுங்க. சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் என்ன பண்ணாங்கன்னாக்கா மரண தண்டனை கொடுத்தாங்க. சிறை கைதிகளுக்கு, கொடூரமான சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான மரண தண்டனை கொடுத்தாங்க. ஒரு கொடிய பாம்பு, விஷப்பாம்பை கொண்டு வந்து சிறை கைதியை கொண்டு முன்னாடி, இந்த பாம்பால் தான் அவனை சாகடிக்க போகிறோம், நீ வந்து இந்த பாம்பால் சாக போகிற என்று சொல்லி பாம்பை இப்படி காட்டிட்டு கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிட்டு இப்போ இந்த பாம்பு ஒன்று வந்து என்ன பண்ண போகுது, கொத்த போகுது. இந்த பாம்பினுடைய விஷம், கொடிய விஷம், அது உன்னை கொன்னுடன் சொல்லி பயமுறுத்திருக்கிறாங்க. பாருங்க, அமெரிக்காவில் இதை சிறை கைதிகளுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காகனா ஒரு டெஸ்ட்டு, விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாது. அந்த மனுஷனுடைய காலில் பாம்பு குத்துற மாதிரி ஒரு ஊசியை கொண்டு வந்து 3 குத்து அப்படி குத்திக்கிறாங்க. ஊசி, சாதாரண ஊசி இல்லை, இரும்பு ஊசி, கம்பி ஊசி. அந்த ஊசியில் குத்திக்கிறாங்க. ஐயோ பாம்பு குத்திச்சுன்னா ஒரே கத்த அவன் பாடியில் அந்த பாம்பு குறித்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த பயம் அவன் பாடியிலே என்னாச்சான், விஷத்தன்மை உண்டாகி அந்த கால் பகுதியில் வந்து இறங்கிச்சான். இதை கண்டுபிடிச்சிருக்கான். பாம்பு குத்தலைங்க, பாம்பை சும்மா அப்படிதான் காட்டினாங்க. இன்னைக்கு கொரோனா இப்படிதான் காட்டிருக்காங்க. இதை வந்து பிரபலப்படுத்தி நம்ம டிவியில் அடிக்கடிக்கு இத்தனை சாவு, அத்தனை சாவு, அங்கே சாவு, இங்கே சாவு, வழியில் சாவு, படுக்கையில் சாவு, இதே போட்டு 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 ஜனங்களுக்கு சாவு பயந்தான் வருதை கண்டி இது சுகமாயிடும், இது ஒன்றும் இல்லை, இது நார்மலான காரியம்தான், இது வரக்கூடியது தான், இது நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது, இதுக்கு தேவையான மருந்து இருக்குது, ஊசி இருக்குது, இதை போட்டாலே சரியாயிடும் 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 சொல்லி ஊக்குவித்து கொண்டு இருந்தா ஜனங்க சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை மெயின் பண்ணுறாங்க? மரணத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லைங்களா? நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த நோய் இவங்களை ஒன்றும் பண்ணாது. ஆமென். பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை ஆளுங்க. ஒரு 2 பேர் சாத்துக்குடி வாங்கிட்டு போனாங்க. என்ன கொடி? சாத்துக்குடி. 4 சாத்துக்குடியை எடுத்துன்னு போனாங்க. போனவங்க பங்கிட்டு நம்ம போயிட்டு அப்புறமா கொண்டு போயிட்டு பங்கிட்டுக்கலாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் பங்கிட்டு சொல்லி போனவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே ஒரு சுடுகாடு இருக்குது. சுடுகாடு செவரு, அந்த செவரு எகிரி குச்சி தான் சுடுகாடு உள்ள போகணுமா, கேட்டு போட்டதுனால போனவனுங்க 2 பேரும் செவரு எகிரி குதிக்கும் போது கொண்டு போன சாத்துக்குள்ள 2 நாள் பண்ணிக்குது, கேட்டு வாசலே விட்டுது. கொண்டு போன சாத்துக்குள்ள 2 சாத்துக்குடி கேட்டு வாசல்லையே விட்டுது. இந்த 2 சாத்துக்குடி வந்து 2 பேர் என்ன பண்ணாங்க, உள்ள சுடுகாடு உள்ள போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு, ஏய் உனக்கு ஒன்றுடா, எனக்கு ஒன்றுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒருத்தன் அந்த வழியாக வந்துக்கிறான். அந்த கேட்டான வந்து அந்த கல்லறையாண்ட அந்த சுடுகாடான வந்த உடனே உள்ளது ஒரு சத்தம் கேட்குது. சுடுகாடு உள்ளது என்ன சத்தம்? ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு. அந்த ஆள் வந்தவன் பயந்தான். பயந்துட்டானா, இது பிசாசு பேசிக்குது. என்ன பேசுது? ஒன்று உனக்கு, ஒன்று எனக்குன்னு சொல்லுது. ஓ, செத்து போன சடலத்தெல்லாம் அதுங்க பங்கிட்டு சாப்பிடுறது கொடுக்குது அப்படின்னு அவன் கேள்விப்பட்டு பயந்து ஓடி போய் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டான். அவரு வந்தார். ஐயா, அவர் வந்து இந்த மாதிரி உள்ள விசுவாசம் என்ன பண்ணுது, பங்கிட்டுக்குது, ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு பங்கிட்டுது, வந்து கேட்டுப்பாங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. அதே சத்தம் கேட்குது, ஒன்று உனக்கு, ஒன்று எனக்கு.
இப்போ கேட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ உள்ள சொல்றாங்க, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு. கேட்டாங்க 2 இருக்குதுல்ல, அதுல நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். கேட்டாங்க எத்தனைக்குது? கேட்டாங்க எத்தனைக்குது? 2 இருக்குதுல்ல, அதில் ஒன்று எடுத்துக்கலாம். சொன்ன உடனே இந்த கேட்டாங்க 2 பேர் பயந்துச்சு ஒன்றாங்களாம். கேட்டாங்க என்ன இருக்குது? 2 சாத்துக்குடி அவங்க பங்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய். எதை பார்த்தாலும் பயம், எதை கேட்டாலும் பயம். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு எதை சொன்னாலும் பயம். ஊசி போட்டு பாருங்க. ஆனால் வயசானவங்களாம் ஊசி போடுறாங்க, யாரும் சாகலை. நம்ம நான் கூட அப்படி தான் நினச்சேன், விவேக் பேர் செஞ்சாரு, அதனால் யாரும் ஊசி போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வயசானவங்களாம் போட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. முதல்ல பயம்தான் நமக்கு பெரிய வியாதியாக இருக்குது. பிசாசுடைய ஆயுதமே என்னது? பயம். ஆண்டவர் சொன்னாரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே. ஆமென். கிதியோன் யாரு? பயந்திருந்தவன். கிதியோனுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வச்சதெல்லாம் அவனுக்கு வரானுங்க, பலசாலிங்க திடீர்னு போயிடுறானுங்க. களஞ்சியத்தில் இருக்குதெல்லாம், களத்து மேட்டில் இருக்குதெல்லாம் அவன் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கிறான். அரிசி கோதுமை கட்டி வச்சா எல்லாத்தையும் ராத்திரோடைய ராத்திரி தூக்கி போயிடுறான். அதனால கிதியோன் பயந்து இருந்தான். ஒரு நாள் பாருங்க, தைரியத்தை கத்த கொடுத்தார். அல்லேலூயா. எதிர்க்கிற சக்தியை கத்த கொடுத்தார். ஆமென். நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமோத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பயமுள்ள ஆவியை கொடாம பலமும், வாசிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயுல 1:7 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவி. ஆமென். அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பலம் நமக்குள்ள இருக்குது. எதை குறித்து நீங்க வேண்டாம். ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிங்க. அறிந்திருக்கிறேன்னு சொல்ற, ரொம்ப என்ன சேதப்படுத்த மாட்டார். பாருங்க, பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:28. அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும். ஆமென். சகலம் எப்படி நடக்குது? நன்மைக்கு ஏதுவா. நமக்கு எல்லாம் நடக்குது, நன்மை தான் நடக்குது. ஆமென். தீமை நம்மிடத்துல வராது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தீமை வராதுங்க. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். உனக்கு வராது அப்படி சொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா உனக்கு வராதுக்கா அப்படின்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் கூட என்கிட்ட நீ பேசலக்கா, உனக்கு நிச்சயமா நினைச்சேன் அப்பவே இவனுக்கு வரன்ட்டு அப்படி சொல்லலாம் இருக்காங்க. உனக்கு வரலையா? ஐயோ அவனுக்கு வந்து அல்லேலூயா. எங்கள் வீட்டான ஒருத்தருக்கு வந்துக்குது. இப்படியே எல்லாம் சொல்கிறான், அவன் அந்த ஆளுக்கு வேணும், அந்த ஆளுக்கு வேணும், அந்த ஆளுக்கு சொல்லாமா பக்கத்து தான் இருக்கிற அவருக்கு வந்துச்சுன்னா உனக்கு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அதாவது எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இந்த கொடூரமான வியாதி ஆண்டவரே எதிரிக்கு கூட வரக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய மன விருப்பத்தை கேட்டு செய்வார். எது செய்வாரு? நன்மையானதை தருவார். ஆமென். கர்த்தர் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்திருக்கிறார். பயப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ செய்ய போறாரு? இந்நாட்கள்ல செய்ய போறார். எந்த நாட்கள்ல?
இந்த நாட்கள் டுடே, இப்போ நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஒரு உற்பவ காலத்துல உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவேன்னு சொன்னார். ஒரு காலத்துல இல்ல, இந்நாட்கள்ல. ஆமென். அல்லேலூயா. ஒரு உற்பவ காலம் சொன்னோம்னா அவனுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. புதவளுக்கு அது டேட் இல்லாம ஆயிடுச்சு. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நாட்கள்ல, இந்நாட்கள்ல. ஆமென். இந்த நாட்கள்ல, இந்த கொரோனாவின் நாட்கள்ல கர்த்தர் நமக்கு நன்மையாக தர ஆண்டவர் திரும்ப நினைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இந்த சகரியாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், என்ன பண்ணுமா? என்னமா செய்யணும்? எல்லாரோட என்ன பண்ணுங்க? உண்மையை பேசுங்கம்மா. அல்லேலூயா. ஆமென். பிறனோடு உண்மையை பேசுங்க. அல்லேலூயா. எத்தனை கொடூரமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு தெரியுமா உங்களுக்கு? சகோதரன் சகோதரிடத்திலே உண்மையை பேசுவதில்லை. ஆமென். மனைவி புருஷனிடத்திலே உண்மையை பேசுவதில்லை. ஆமென். பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, கள்ளக்காதல்னாலே கணவன் புருஷன் தலையில கல்லை போட்டு சாகடித்தாங்க. உண்மை இல்லைங்க. புருஷன் தலையில மனைவி கல்லை தூக்கி போட்டாலாம். ஆமென். பாத்தீங்களா? பொள்ளாச்சியில ஒரு பாட்டி மாமியார் தலையில மருமக புடிக்கலை தூக்கி போட்டுச்சான். பயமுத்துறங்க, பேப்பர்ல பட்சியில தெரியல. ஆமென். உண்மை இல்லை. இன்னைக்கு குடும்பத்துல உண்மை இல்லை, புருஷன்கிட்ட உண்மை இல்லை. கையை பிடிச்சி சொல்லும் போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் என்ன பண்ண மாட்டேன், சேர்ந்தே வாழ்வோம் அப்படின்னு சொன்னா பிரிஞ்சே வரான். உண்மை இல்லை. உடன்படிக்கையில உண்மை இல்லை. இயேசுவோடு கூட பண்ண உடன்படிக்கையில உண்மை இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவரே, நான் ஞானஸ்நானம் பெறும்போது நான் உண்மையா இருப்பேன். ஆமென். நம்ம கல்யாணத்தில் என்ன சொல்லுவோம்? பிறர் முகம் பாராமல் இவருக்கே நான் மனைவியாக இருப்பேன். பிறர் முகம் பாராமல் இவருக்கே நான் மனைவியாக இருப்பேன், புருஷனாக இருப்பேன். பிறர் முகம் பாராமல் சொன்னவங்களாம் இருக்கிறோம். ஆமென். இயேசுவோடு கூட அப்படி சொன்னோம். நான் ஆண்டவரே உங்களை தவிர யாரையும் நேசிக்க மாட்டேன், யாருக்கு அன்பு கூற மாட்டேன், ஆண்டவரே நான் பாவ வழியில போக மாட்டேன் அப்படிலாம் சொன்னவங்க எத்தனை பேர் உண்மை தவறிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையை தவறிக்கிறீங்க? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் செல்போன்ல உண்மையை தவறி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். உண்மை தவறதுக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது. கிறிஸ்தவ பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. ஆமென். நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். நான் பார்க்குறேன், இந்த காமராஜர் காலனியில் சின்ன சின்ன பசங்க இப்படிதான் இருக்குது. 5 பசங்க, 6 பசங்க, 10 பிள்ளைங்க உட்காந்து அங்கங்கே விளையாடுறாங்க, கேம்ஸ் விளையாண்டுக்கிறாங்க. சிலர்லாம் என்னென்ன பண்ணுறாங்க தெரியும் உங்களுக்கு. யூடியூப்பில் மற்ற காரியங்களில் சேட் பண்ணிக்கின்னு, ஹலோ ஹவ் ஆர் யூ, ஏமா நான் பாஸ்ட் பேசுகிறேன்னா கூட அது எனக்கு டைப் பண்ணுது. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா பாவத்துக்கு உடன்படுது. பாவம்னா என்னன்னு தெரியல. பாவம் சாபத்தை கொண்டு வரும், சாபம் வியாதியை கொண்டு வரும், வியாதி மரணத்தை கொண்டு வரும். அவன் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கவனம் தேவை. பிள்ளைகளே, கவனம் தேவை. உண்மை அவசியம். உங்க பெற்றோருக்கு நீங்க வாலிப பிள்ளைகளே உண்மையா இருக்கிறீங்களா? காலேஜுக்கு போகும்போது வரும்போது உண்மையா இருக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போது உண்மையா இருக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் போறான்ட்டு ஒருத்தர் பீச்சுக்கு போட்டு வரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரி. இந்த சிறு வயதுல நம்ம உண்மையற்ற தன்மைகள் நமக்குள்ள வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மை அவசியம். பெற்றோரிடத்துல உண்மை அவசியம். டீச்சர் இடத்துல உண்மை அவசியம். அப்படியே பாவலா காட்டுறது என்ன தெரியுமா?
மாவளை காட்டு தெரியுமா உங்களுக்கு? கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களாம் செல்ஃபோனில். கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே கேம் விளாட்றாங்க. ஒரு பக்கம் கிளாஸு, ஒரு பக்கம் கேம். படிக்கிறேன் சொல்லு. ஒரு பொண்ணு இப்படி தான், நம்ம காப்பராஜ் காலில் தான், ஆள்லாம் கேட்காதீங்க. நான் வந்து பைபிள் படிக்க போகிறேன்ட்டு போயிட்டு இதுதான் படிக்கிறோம். நீ படிப்பீங்களா? கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த பொண்ணு மென்டலாக இருக்குது. வீடை பூட்டிக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன், வீடை பூட்டி இப்படியே படிச்சு கழிச்சு என்ன ஆச்சுன்னா மென்டலாகவே ஆயிடுச்சு. இப்போ ரோட்டில் சொல்லிக்கிட்டு பொண்ணு வாங்க காட்டுறேன். பொய் புரியுதா உங்களுக்கு? பொய். பைபிள் படிக்கிறேன்ட்டு பொய். வேறு ஏதாவது செய்ய வேண்டியது. கதவு எதுக்கு கூட்டுற? பைபிள் தானே படிக்கிற. கதவு எதுக்கு கூட்டுற? ஆமென். சரி, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கதவு படிப்பாங்க. ஏன் கதவு கூட்டுற? படிக்கிறேன்னு சொல்லி கதவு பிடிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் பைபிள் படிக்கிறது உங்கள் பெற்றோர்கள் பார்க்கக்கூடாதா? நீ ஜெபம் தான் பண்ணுறியான்னு எப்படி தெரியும்? ஆமென். இதே நம்ம காமராஜாக தான் சொல்கிறேன் நான், நடந்த சம்பவம். ஆமென். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மை அவசியம். பெற்றோருக்கு உண்மையை வெளிப்படுத்துங்க. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, உண்மை ரொம்ப அவசியம். புருஷனிடத்தில் உண்மையா இருங்க. சொந்த புருஷனிடத்தில் உண்மையா இருங்க. ஆமென். அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் சொல்ல உண்மை அவசியம். உண்மை. மனைவிகளே உண்மையா இருங்க. புருஷங்களே உங்க மனைவியிடத்துல என்ன பண்ணுங்க? உண்மையா இருங்க. காசு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமென். அது நிமித்தம் பிரச்சனை வருதுன்னா ஷேர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. சிலகிட்ட சொன்னாலும் ஆபத்து, சில ஞானமா ஷேர் பண்ணுங்க. ஆமென். புரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் நியாயம் தீருங்கள். சும்மாவே நியாயம் தீர்த்துறாதீங்க. எடுத்த உடனே நியாயம் தீர்த்துருவாங்க சில பேர். எடுத்தோம் கவுத்தோடனே நியாயம் தீர்த்துற வேண்டி. இவங்க என்னமோ ஆண்டவர் நியாயாதிபதியாக வச்ச மாதிரி எல்லாருக்கும் நியாயம் தீர்த்துருவாங்க. எதுக்கு நியாயம் தீர்வு சொல்லணும்? சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் நியாயம் தீருங்க. அப்படி தீர்க்காதனால தான் ஆண்டவர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம உட்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அநியாயங்கள் நடக்கிறபடினால தான் பாருங்க, 17 வசனம் பாருங்க. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்திலே தீங்கி நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அர்த்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்யாதீங்க. சொல்லுது, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 19 வசனத்தை பாருங்க. சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன பண்ணுங்க? சிநேகிங்க. சத்தியத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. சத்தியத்தின்படி நடப்பதற்கு, பேசுவதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். சமாதானத்தை நாடுங்க. சமாதானம் பேசுங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு போடுறாதீங்க. ஆமென். அதனால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்பதை நினைவு கூறுங்க. ஆமென். கர்த்தர் நாளில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன பண்ணுங்க? இந்நாட்களில் வேண்டுங்க. ஆண்டவரே, நான் செய்ய போறேன்ப்பா, நான் செய்ய நினைக்கிறேன், அதை நான் சிநேகிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரிங்க, சத்தியத்தை செய்யுங்க, சமாதானத்தை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இவங்களை பிடிக்காது, அதனால நான் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கூடாது. வேதம் சொல்லுது என்னது? யாரா இருந்தாலும் நீங்க சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 4ஆம் மாதத்து உபவாசம், 5ஆம் மாதத்து உபவாசமும், 7ஆம் மாதத்து உபவாசம், 10ஆம் மாதத்து உபவாசமும் யூதா வம்சத்துக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். ஆமென்.
எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் மாறணும்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கோமா? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கணும். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோமானால் கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களை, சகல நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 30:15 வாசிங்க. ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். எங்க வச்சுக்கிறார்? எங்க வச்சுக்கிறாரு? நமக்கு முன்னே இருக்குது. எதை நம்ம எடுத்துப்போம்? எதை எடுத்துப்போம்? ஜீவனா நன்மையை வச்சிருக்காரா? எதை எடுத்துப்போம்? நமக்கு என்ன தேவையோ ஜீவன் நன்மையை அதான் எடுத்துப்போம். தீமையான எடுக்குமா இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளை எடுக்க விடுவோமா? இப்போ அது நெருப்புப்பா தொடாதான்னு சொல்லுவோம். ஆமென். நெருப்பு கையில் பிடிப்பா, நல்லதாக இருக்கும், ஒரு முறை பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லுவோமா? ஆக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக எதை வச்சுக்கிறாரு? ஜீவனையும் நன்மையும் வச்சுக்கிறார். ஜீவனையும் கர்த்தர் நன்மையை நமக்கு கொடுப்பார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஜீவன நன்மையை நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அத சங்கீதம் 34:10 வாசிங்க. நம்ம நேரம் இல்லாதபடினால சுருக்கமாக 34:10 சிங்கள் குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஆமென் ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? கர்த்தரை தேடுகிறவர்கள். ஒரு நன்மையும் கர்த்தர் நமக்கு குறையாமல் தருவார். நன்மையை கொடுக்கும்படி கர்த்தர் நினைச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்க போறாரு? நன்மை எப்படி வரும்? 133ஆம் சங்கீதத்தில் பாருங்க, கடைசி வசனம் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் எங்க அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அல்லேலூயா. நம்ம வாசம் பண்ணி ஜெபிக்கிற இடம் நன்மையானது. அல்லேலூயா. அதனால தான் ஒரு குழுவாக நீங்கள் ஏரியாவில், நீங்கள் இருக்கிற பகுதியில் 4-5 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நன்மை உண்டாகும். அங்கே கர்த்தர் என்ன உண்டாக்குவார்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனை வச்சுக்கிறாங்க, நன்மை வச்சுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணால் கிடைக்கும். ஆமென். உங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜெபம் பண்ணியா கிடைக்க போகுது, உங்கள் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். பெரிய அந்த வஸ்தி ராணியுடைய ஜெபத்தை அல்ல, ராணி ஜெபத்தை கேட்கல. யார் ஜெபத்தை கேட்டாரு? சாதாரண அற்பமான, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, அனாதியாக இருந்த ஒரு எஸ்தரின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ஏங்க உங்க ஜெபம் சாதாரண ஆளா இருக்கலாம், உங்க ஜெபத்தை கேட்டு தேசத்தை கர்த்தர் மீட்டெடுப்பார். ஆமென் சொல்றீங்க? உங்க ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தேசத்துக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். ஆமென். யூத ஜனங்களுக்கு நன்மை இல்லைங்க. அவர் எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டு திரும்ப நன்மை செய்ய நினைத்தார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை, என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு, இந்த தேசத்துக்கு திரும்ப நன்மையை செய்ய நினைப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார்.
எனக்கு செய்ய போகிறார், சபைக்கு செய்ய போகிறார், நம்ம தேசத்துக்கு, நம்ம சென்னை பட்டணத்துக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எல்லாம் சோதனம் பண்ணுவோமா? எல்லாம் சோதனம் பண்ணுவோம், எல்லாம் சோதனம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீராபால சந்தர கர்த்தரபா, எல்லாம் சோதனம் பண்ணுவோம், சோதனம் பண்ணுவோமா, சோதனம் பண்ணுவோமா. இக்காலத்திலே ஆண்டவர் இக்காலத்திலே செய்ய போகிறார், இந்த நாட்களிலே செய்ய போகிறார், இந்த நேரத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஓராபால ஹாலாதா கோரிபால ஷகலதரபாலகா. மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராப்பா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். யெகோவா ராப்பா இன்று வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார் இயேசுவே, குஷ்டரோகியை கண்டார் இயேசு, கரங்கள் நீக்கி தொட்டார். சித்தமுள்ள சுத்தமாக சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு என்று சொல்லி சுகத்தை தந்தார். கையில வைத்து சொல்லுங்க, யெகோவா, யெகோவா ரப்பா, சுகம் தருகிறவரே வாழ்கிறார். ஓ சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே. ஓரா பா 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 பா. யெகோவா, யெகோவா ரப்பா. ஓ சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். யெகோவா, யெகோவா. ஆமென். வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் சுகமின்று தருகிறார். வேறொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். வேறொரு வீட்டுக்குள் நுழைந்தார். ஆமென், ஆமென், ஆமென். காய்ச்சலுடனே அன்று நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து. ஓ கொரோனா காய்ச்சல் உடனே நீங்கிட்டு கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா, யெகோவா ரப்பா வாழ்கிறார். ஓ சுகம் ஆமென், சுகமின்று தருகிறார். யெகோவா, யெகோவா ரப்பா வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வமே. பா, 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 பா. தருகிறார். சுகமின்று தருகிறார். கர்த்தர் தேசத்துக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேலை நினைத்திருக்கிறார். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கும்படி நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைச்சுக்கிறார், என்ன நினைச்சுக்கிறார்? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். ஆண்டவரே, நீங்க நன்மை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
ஜெப குறிப்பு. இந்த மாதம் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்கள் கைகளை வைக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைகளை பிறந்த நாளை காண்பீங்களா? 5 பேரா? கத்தர்களை கேக் வாங்க வேண்டிங்களா? இன்னைக்கு அவன் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுக்காக மணிமேல் கை தெரியல, ஸ்டாண்டு பார்த்துச்சு. அவை தெரிப்பதற்காக, ஏழுவதற்காக, இன்பராஜுக்காக, கேத்தரின் சிஸ்டருக்காக, கோபிகா எல்லாரும் கைகளை உயர்த்தி, மற்றவர்களெல்லாம் கைகளை உயர்த்தி, ஆமென். அவளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக மனதார ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தாங்கப்பா. தீமை உடைய பிள்ளை அணுகக்கூடாது. வருஷத்தின் நன்மையினால முடிசூட்டு மாதையெல்லாம் மெய்யாய் பொழியும் என்று சொல்லிடு. 63 சங்கீதத்தில் வாசிக்கிற பிரகாரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். ஆண்டவரே, வருஷத்து நன்மைதான் தரப்பு பெரிய காரியம் செய்ய ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கேத்தரின் சிஸ்டர் சீக்கிரமாக வாங்க, ஒரு காட்டு சொல்ல போகிறாங்க. நேரம் இல்லை நமக்கு, திருவிழா நடக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறோம்.